மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் கண்ணன், கார்த்தி என்ற சகோதரர்கள் நேற்று இரவு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தர், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் கார்த்தி இருவரும் சகோதரர்கள். இவர்கள் நேற்று இரவு ஒரு குளத்து கரையில் அந்த பகுதியில் குளத்து கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர்கள் இவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். தடவியல் நிருபர்களும் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவு செய்யப்பட்டது, மோப்பநாயம் வரவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. அந்த பகுதியில் ஒரு சிலருக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு கட்ட பஞ்சாயத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்துதான் தற்போது குற்றவாளிகளை கைது செய்வதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் ஒரு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 6 தனிப்படைகளும் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று குற்றவாளிகள் தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.